வணக்கம். கற்பதில் அதிக ஆர்வம் கொண்ட உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஆழமான தேடல் இது. இன்று நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அலசப் போகிறோம். அது என்னவென்றால், நமது எண்ணங்களும் மனப்பான்மையும் தான் நமது நிஜ உலகை உருவாக்கும் தலைசிறந்த கட்டிடக் கலைஞர் என்ற மைய கருத்தைத்தான். சரி, எந்த தாமதமும் இல்லாமல் நேராக விஷயத்திற்கு வருவோம். நமது வாழ்க்கையை தீர்மானிப்பது உண்மையில் எது? அதிர்ஷ்டமா, விதியா, இல்லை நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மில் பல பேர் உடனே அதிர்ஷ்டத்தை குறை சொல்வோம் இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைப்போம். இந்த கேள்விதான் இன்று நாம் பார்க்க போகும் செயல்திறனின் ஏணி என்ற ஒரு அற்புதமான கருத்தாக்கத்திற்கு அஸ்திவாரம். அந்த ஏணியில் ஒவ்வொன்றாக நாம் எப்படி ஏறப்போகிறோம் என்பதை இனி பார்க்கலாம். பகுதி 1. முதல் சவால், மனதை வடிவமைப்பது. இது நிஜமாகவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு. ஒரு பக்கம் உடலை வடிவமைப்பது, மறுபக்கம் மனதை வடிவமைப்பது. ஒவ்வொரு புத்தாண்டின் போதும் ஜிம்மில் சேர நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டுறோம்னு நினைச்சு பாருங்க. உடலை ஃபிட்டா வச்சிக்க பணத்தையும் நேரத்தையும் தண்ணியா செலவு செய்வோம். ஆனா அதை விட பல மடங்கு சவாலான நமது மனதை சீரமைக்க ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷமாவது ஒதுக்குறோமா? கொஞ்சம் நேர்மையா சொல்லப்போனா இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மூலக்கட்டுரையிலுள்ள இந்த ஆழமான வரிய கவனிங்க. கடினமான விஷயம் உடலை வடிவமைப்பது அல்ல, மனதை வடிவமைப்பதே கடினமான விஷயம். இது ஏன் இவ்ளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம உடம்ப கண்ணாடியில பார்க்க முடியும், அதுல ஏற்படும் மாற்றங்களை ஈஸியா அளவிட முடியும். ஆனா மனசு அப்படி பார்க்க முடியாது இல்லையா? அதனாலதான் உண்மையான சுயக்கட்டுப்பாடும் வாழ்வின் மாற்றமும் முற்றிலுமாக நமக்கு உள்ளிருந்துதான், அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த மனதிலிருந்துதான் தொடங்கணும். பகுதி 2. சூழ்நிலையா, மனப்பான்மையா? ஒருபுறம் வாய்ப்பு, மறுபுறம் தேர்வு. இது கட்டுப்பாடுகளின் 2 முகங்களை ரொம்ப தெளிவா காட்டுது. வெளியில நடக்கும் சூழ்நிலைகளை நம்மால எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ திடீர்னு மழை பெய்யுதுன்னு வச்சுப்போம், அது ஒரு சூழ்நிலை. அதை நம்மால நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா குடையை எடுத்துக்கிட்டு நம்பிக்கையா வெளியில போறதா, இல்ல மழையை பார்த்து சலிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதா அப்படிங்கிறது முழுசா நம்மளோட தேர்வு. அந்த முடிவுக்கான முழு பவரும் எப்போதுமே நம்ம கையில தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வாய்ப்பு சூழ்நிலையை சார்ந்தது, ஆனால் தேர்வு உங்களது மனப்பான்மையை சார்ந்தது என்ற இந்த மூலக்கட்டுரையின் வரிதான் நமக்கு வெளியில என்ன நடக்குது என்பதற்கும் அதுக்கு நாம உள்ளிருந்து எப்படி ரியாக்ட் பண்றோம் என்பதற்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியை இந்த வரிகள் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இணைக்குது. பகுதி 3. வெற்றியின் 3 படிகள். இந்த 3 படிகளையும் கொஞ்சம் கவனிங்க. முதல் படி திறன், அதாவது உங்களால என்ன செய்ய முடியும் என்பது. 2வது படி ஊக்கம், அதாவது நீங்க என்ன செய்வீங்க என்பது. 3வது படி மனப்பான்மை, நீங்க அதை எவ்வளவு சிறப்பா செய்வீங்க என்பது. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு வேலையை எடுத்துக்குவோம். கோடிங் செய்ய தெரிஞ்சிருக்கிறது உங்களோட திறன். தினமும் கரெக்டான நேரத்துக்கு ஆஃபீஸ் போறது உங்களோட ஊக்கம். ஆனா சற்றும் எதிர்பாராத ஒரு பெரிய சிக்கல் வரும்போது அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதுதான் உங்களோட மனப்பான்மை. இதுதான் நம்ம வெற்றிக்கு ஒரு அல்டிமேட் பூஸ்டரா, ஒரு பெருக்கியா செயல்படுது. மூலக்கட்டுரையில் இதுக்கான ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. திறன் என்பது உங்களால் என்ன செய்ய இயலுமோ அதுவே. ஊக்கம் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. மனப்பான்மை நீங்கள் அதை எவ்வளவு சிறப்பாக செய்வீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. இது அப்படியே கொஞ்சம் உங்க அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. இந்த 3 விஷயத்துல நீங்க எதை ஃபாலோ பண்ண அதிகமா கஷ்டப்படுறீங்க? திறனிலா, ஊக்கத்திலா, இல்ல மனப்பான்மையிலா? உங்களுக்கு நீங்களே ஒரு நிமிஷம் நிதானமா கேட்டுக்கோங்க. பகுதி 4. செயல்களே விதைகள். ஒவ்வொரு செயலும் ஒரு விதை போன்றது. அவற்றை விவேகமாக தேர்ந்தெடுங்கள். இந்த வரிகள்ல ஒளிந்திருக்கும் அந்த அற்புதமான உருவகத்தை கொஞ்சம் ஆழமா உள்வாங்கிக்கோங்க. நாம மத்தவங்கள பார்த்து வீசும் ஒரு சின்ன புன்னகையா இருக்கட்டும், அல்லது கோபத்துல உதிர்க்கும் ஒரு சுடுசொல்லா இருக்கட்டும், எல்லாமே ஒரு விதைதான். ஆக நாம செய்யற ஒவ்வொரு சின்னஞ்சிறு செயலும் பக்குவமா மண்ணுல விதைக்கிற ஒரு விதைக்கு சமம். சரி, நம்ம விதைச்ச அந்த விதைகளோட தவிர்க்க முடியாத ரிசல்ட் என்னவா இருக்கும்? மூலக்கட்டுரை சொல்ற மாதிரி அந்த விதைகள் முட்களாகவும் மாறலாம், அல்லது அழகான பூக்களாகவும் மலரலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இந்த 2 விளைவுகளுமே நாம ஆரம்பத்துல எதை விதைக்கிறோம் அப்படிங்கிற நம்ம மனப்பான்மையை மட்டும்தான் பொறுத்தது. இதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஒரு கேள்வியோட இன்றைய ஆழமான அலசல நான் நிறைவு செய்றேன். இன்று நீங்க எந்த விதியை தேர்ந்தெடுக்க போறீங்க? முட்களையா அல்லது பூக்களையா? உங்களது மனதை இனிமேல் ரொம்ப விழிப்புணர்வோடு வடிவமைக்க தொடங்குங்க. உங்கள் ஒவ்வொரு செயலையும் தெளிவான நோக்கத்தோடு தேர்ந்தெடுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான ஆற்றலை முழுசா உணர்ந்து செயல்படுங்க. மீண்டும் அடுத்ததொரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.